யாரடா பார்க்க வந்திருக்கீங்க? என்னடா பண்ணிருக்கீங்க? என்னம்மா? உங்க மிஸ்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கீங்களாடா? சரி, ஓகே, கொடுங்க. இந்த குழந்தைய முகத்துல பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை. எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி டெய்லியும் ஒரே மாதிரி நடத்துவாங்க. ஒரே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு பண்ணி ஊட்டிடுவாங்க. அவங்க சாப்பாடே எடுத்தாந்து ஊட்டிடுவாங்க. அதனால மிஸ்ஸுக்கு உண்மையிலே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சிஸ்டர். பார்க்கவே மேம் உண்மையிலே இவங்கெல்லாம் பேரண்டெல்லாம் வந்து உங்களை வந்து பார்த்து மீட் பண்ணி ஒருத்தர் சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க மேம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறவங்க வந்து மேம் தான். என் பசங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பேரண்ட்லாம் வந்து இருக்காங்க பாருங்க, அனைத்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஒரு ஈவெண்ட்டுக்கு போனப்பெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். இன்னும் அப்டேட் பண்ணலை, நான் எடுத்து போடுறேன் மேம். இனிமேல் வெளியில் அடுத்தடுத்த ப்ரோக்ராமுக்கு போகிறப்ப லைவாக வீடியோ போடுறீங்க. மேம் உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகேஷ். சொல்லுங்கள். ஏன்னா மேமை பற்றி நிறைய நாள் வந்து நான் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்டோட நிறைய பேரண்ட்டுக்கெல்லாம் வந்து இதுதான் ஆசை. மேம் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, நம்மளோட குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அதை வந்து வெளியில் வந்து நிறைய இப்போ மன்னார்குடி சுற்றுவட்டாரத்துலேயே நிறைய வில்லேஜ்லேயும் இருப்பாங்க, டவுன்லேயும் இருப்பாங்க, தெரியாமல் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு திறமைகள் இருக்கும், படிப்பு மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய திறமைகள் இருக்குது. அதை வெளிப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள்ளேயே குழந்தைங்க வந்து மனசளவில் ரொம்ப பாதிப்பாங்க. அதுக்காக மேம் மூலியமாக எல்லா குழந்தைங்களும் வெளியில் வரணும், அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும். அதுக்கான ஒரு சந்திப்பு தான் இப்போ மேமை பார்க்க வந்துருக்குறோம். சொல்லுங்க மேம், நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு, வில்லேஜில் உள்ள குழந்தைங்களுக்கு, டவுனில் உள்ள குழந்தைங்களுக்கு, படிப்பு சம்மந்தமாக காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் நிஜமாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அது எனக்கு இப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக நான் இப்போ சொல்ல விரும்புகிற விஷயங்கள், நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் மாரல் வேல்யூஸ், அதாவது ஒரு நல்ல பழக்கவழக்கங்கள் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு சூழலாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் கேட்குறத எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பேரண்ட்ஸை பொறுத்தவரை குழந்தைங்களை நம்ம நிறைவாக வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேசிக்காக சிறு வயதுலேயே அந்த குழந்தைங்களுக்கு என்ன அவங்க கொடுக்கணும்னா மாரல் வேல்யூஸ் தான். ஸ்டடீஸுங்கிறது நெக்ஸ்ட்டு தான். பழக்க வழக்கங்கள் நல்லா இருந்தாலே படிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்ன பொறுத்தவரை நான் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆசிரியராக. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற விஷயமே மாரல் வேல்யூஸ் தான். நல்ல பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய எல்டர்ஸ் ஆகட்டும், யங்கர்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மதிப்பு கற்றுக்கணும், நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது தான் மற்ற விஷயங்களுக்கு போவேன். எனக்கு அதில் பெரிய ஒரு திருப்தி இந்த 15 வருஷத்தில் நான் வந்து சொல்லிக்கிறேன், ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். என்கிட்ட படிக்கிற குழந்தைங்க அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் மாறி போனாலும் லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு எங்கிட்ட படித்த 50 இயர்ஸ்க்கு முன்னாடி படித்த குழந்தைங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கே மன்னார்குடி ஏரியாவுக்கு வந்தால் என்னை பார்க்காம போனதே இல்லை. நேராக வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இப்போ என்கிட்ட படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ விஷயங்களை வந்து நான் குழந்தை பேரண்ட்ஸுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் நான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா நான் பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா. அன்னைக்கு அந்த குழந்தையோட சுச்சுவேஷன் என்கிட்ட யூகேஜி படித்தா அந்த குழந்தை. இப்போ வரும்போது ஒரு வாரம் நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்சர்வேஷன் பண்ணேன். அப்போ 1 மந்த் நான் அப்சர்வேஷன் பண்ணும்போது அந்த குழந்தைய கண்டுபிடிச்ச விஷயம், குழந்தைக்கு ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது. அதனால தான் அந்த குழந்தை மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்த ரிப்பீட் பண்ணலைங்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் பேரண்ட்ஸ் கிட்டே சொன்னேன், ஏதாவது பாப்பாவுக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. அசியம் பேரண்ட்ஸாக மதராக அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி, இல்லை மேம் இப்படிலாம் ஒன்றுமே இல்லையே மேம் அப்படின்னாங்க. இல்லைப்பா என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஏதாவது அப்படி சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லை. பட் எனக்கு எதுவும் ஒரு பாதிப்பு குழந்தைங்க இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்கிற எதையுமே ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிறேன் பாப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்காக நீங்கள் அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த ப்ளீஸ்ன்னு நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவங்க உடனே அழைச்சிட்டு தஞ்சாவூர் போனாங்க. போயிட்டு டாக்டர்கிட்ட பார்க்கும்போது தலையை வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த குழந்தைக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டான மெடிசனு, அதாவது சின்ன ஏஜ்லேயே இதை நான் அதை கண்டுபிடிச்சி நான் சொன்னதுனால சின்ன ஏஜ்லேயே அந்த குழந்தையோடைய பெரிய பாதிப்பு தவிர்க்கப்பட்டது. அதை நான் இது நடந்து ஒரு 14 இயர்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு பெரிய திருப்தி அது.
ஒரு குழந்தையோடைய ஒரு உயிர் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றிருக்கோங்கிற திருப்தி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்கிட்ட கையெடுத்து கூப்பிட்டு ரொம்ப நன்றி. இத்தனைக்கும் அவங்களுக்கும் அந்த ஒரு பெண் குழந்தை மட்டும்தான். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்தா உன்னோட அம்மா தான் மேம், உனக்கு அம்மாவே அவங்க தான், உன் கடவுளே அவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது, நான் கடவுள்லாம் இல்லை, அம்மா தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் இதை சொல்கிறத கேட்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லா ஆசிரியர்களும் நம்ம மேம் போல இருந்தாங்கன்னா, மேம் போல மனசு உள்ளவங்களா இருந்தால் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அந்த ஸ்டூடெண்ட் படிக்காத குழந்தைங்களா இருந்தாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துறது மேம் தான். அனைத்து ஆசிரியர்களும் நம்ம மேம் போல இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நினைக்கிறேன்னா மேம், எல்லா ஆசிரியர்களும் என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா தான் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. பட் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம் எப்படி முக்கியம் இல்லை, இந்த குழந்தைய பார்க்கணும், தொடணும், தொட்டு நம்ம வந்து என்ன ஒரு குழந்தை ஒரு நாள் சந்தோஷமா இருப்பா, அடுத்த நாள் வரும்போது சோகமா இருப்பா, நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம மதராக மாறிக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இப்போ நான் ப்ரௌடாக சொல்கிறேன், நான் என்னோட படிக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் சரி, இந்த படிக்காமல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நான் தான் அம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களை வந்து என்னுடைய குழந்தைங்களா மட்டும் பாவிச்சு தான் நான் எப்பயுமே அதை பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் நான் அந்த மெயினாக ஏன்னா இப்போ நிறைய ப்ரோக்ராமுக்கும் உங்களோட நான் வந்திருக்கேன். இப்போ வந்து இடையில தான் உங்களை நான் வந்து மீட் பண்ணேன். நிறைய ப்ரோக்ராம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து ரொம்ப நாள் எனக்கு தெரியாது. ரீசெண்டாக ஒரு 2 மாதம் தான் எனக்கு பழக்கம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கும் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாரையும் வந்து அவங்க வந்துட்டு அவங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு எப்படியே போட்டு ஜெயிக்கிட்டு தோக்கிட்டு அந்த மாரி எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிறோம், பேரண்டாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் பார்த்தாங்க. நம்ம பிள்ளைங்க இங்கே சாப்பிட்டீங்களா போனீங்களான்னு அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, இதுமாரி எங்கேயும் பார்த்தது கிடையாது. ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக வந்து குழந்தைங்கள ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்குவாங்க. அவங்களோட அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேம்கிட்ட ஒரு பழக்கம், ஜாதி மதம், இந்த நல்லா படிக்கிற பிள்ளை படிக்காத பிள்ளை ட்ரெஸ் செஞ்சு அவங்க அப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படி தான் பழக்கணும். அதேமாரி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு வந்தாலும் அதை அழகாக வந்து மூவ்மெண்ட் பண்ணி அப்படியே நம்மளை வந்து நெகட்டிவாக எதையும் நினைக்காம பாசிட்டிவாக மாற்றி விட்டுருவாங்க. மேமோட ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுனா அதை தான் சொல்லலாம். அப்புறம் மேம் அது இல்லாமல் மேம் இப்போ குழந்தைங்களாம் வந்து ஆட்டோவில் வேலையெல்லாம் ஏற்றி விடுறாங்க. அது பேரண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க, எப்படி குழந்தைங்க சேஃப்டியாக போகணும், அவங்கள எல்லாரையும் நம்ம நல்லவங்க நினைக்க முடியாது கெட்டவங்க நினைக்க முடியாது. நீங்கள் பேரண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, ஸ்டூடெண்ட் போய் பேரண்ட்டுக்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக மெயினாக மகேஷ், நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்லும் பொழுதே நீங்கள் இப்போ என்ன நான் சொல்ல வேண்டியது இருக்குன்னு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போ பேரண்ட்ஸை பொறுத்தவரை குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அது ஆட்டோலையாக இருக்கட்டும் வேன்லையாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் சேஃப்டியாக தான் அழைச்சிட்டு போகிறாங்க, சேஃப்டியாக தான் அழைச்சிட்டு வராங்க. அதில் ஏன்னா நான் இப்போ நல்லா பள்ளியில் இவ்வளோ வருஷமாக பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு அது நல்லா தெரியுது. யாரையும் வந்து குறைகள் சொல்றதுக்காக தான் நம்ம வரலாங்க. இது வந்து பேரண்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது போகுது, அந்த போகிறதுக்குள்ளே வரத்துக்குள்ள அவங்கள்ட்ட பேரண்ட்கிட்ட போய் ஸ்டூடெண்ட் எப்படியெல்லாம் சொல்லணும், பேரண்ட் என்ன கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். மெயினாக சொல்லணும்னா மகேஷ், இப்போது ஸ்கூலில் வீட்டிலேருந்து குழந்தைங்களை அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட நம்பர்ஸும் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம கேள்விப்போம், அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம மீடியாவில் நியூஸில் வருது, இல்லை நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்ம சொல்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்களை அனுப்பிட்டு நமக்கு என்ன அப்படின்னு நம்ம வந்து பத்திரமா அனுப்பிட்டோம் அப்படின்னு இருக்க முடியாது. எல்லாரும் கண்டிப்பாக தாயை தரப்புனார் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு விவரம் தெரியாதவங்க இல்லை, விவரம் தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேசியாக அவங்க இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்கள பள்ளியில் ஆகட்டும் என்ன நடந்தது, வகுப்பில் என்ன நடந்தது, மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன பேசுனாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன படிச்சிங்க, ஈச் அண்ட் எவ்ரிதையும் அவங்க குழந்தைங்க வந்து சொல்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் பெற்றோர்கள் வந்து கேட்கறதுக்கு தயாராக இருக்கு. ஏன்னா வேலைன்ட்டு குழந்தைங்க சொல்ல வந்தாலும் பேரண்ட் வந்து அதை இது பண்ணுறாங்க, கவனிக்கிறது இல்லை. பேரண்ட்டே சொல்லலாம் மகேஷ், நான் ஒரு சில பேரண்ட்ஸை தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியுது, இப்போ நான் குழந்தைங்களா அப்படியே இருக்கிறதுனால சில குழந்தைங்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இப்போ குழந்தைக்கு உடம்பு முடியல பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, ஈவினிங் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் டல்லாக இருக்க மாதிரி குழந்தைங்க எனக்கு தெரியும். நான் பார்த்துட்டு அனுப்பிச்சி விடுவேன். அப்போ பார்க்கும்போது அடுத்த நாள் கேட்பேன், அம்மா என்னம்மா சாப்பிட்டியாம்மா, சாப்பாடு விட்டுட்டாங்களா, என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், போன மிஸ் ஆனால் வந்துட்டு அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, வந்தோடனே ட்ரெஸ்லாம் கழட்டி விட்டாங்க,
கழட்டி விட்டுட்டு எனக்கு காஃபி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் போயிட்டு அங்கே உட்காந்துட்டாங்க மிஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்களை நான் கேள்விப்பட்டுவாங்க. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கேன் ஒரு ஆசிரியரானா, என்கிட்ட ஒரு 40 குழந்தைங்க வராங்க அப்படின்னா, எல்லா குழந்தைங்களையுமே நான் வந்து ஒரு குழந்தைங்களையுமே வரவேற்கிறதுலேயும் சரி, அவங்கள பற்றி நான் டெய்லி கேட்குறது சரி, ஒரு குழந்தைக்கு எனக்கு தெரியும் 40 குழந்தைங்க இருந்தாலும் ஒரு குழந்தையோடைய டெய்லி வர சுச்சுவேஷன் என்ன, குழந்தையோட உடம்பு எப்படி இருக்குது, அப்படி அவங்க சாப்பிட்ற விதம் எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர், நான் வந்து ஒரு குழந்தைங்கள நம்மளோட குழந்தைங்க மாதிரி நினச்சி நம்ம யோசிச்சுட்டு ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆனால் ஏன்டா அந்த பேரண்ட்ஸ் ஏன் அதுக்கு கேர் எடுத்துக்கல அப்படின்னு எனக்கு தோணும். என்கிட்ட இருக்க 40 குழந்தைங்கள 39 குழந்தைங்களை பற்றி நான் சொல்லலை. டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் தப்பா வச்சுக்காதீங்க, சூப்பராக பார்த்துக்கிறீங்க, பயங்கர கேரிங்காக இருக்கீங்க, சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுலேயும் சரி. நான் எல்லாருமே சொல்லிட்டேன். ஒரு சில பேர் என் குழந்தைங்க, என் கிளாஸ் பிள்ளைங்க அப்படி மட்டும் நான் சொல்லலை. பொதுவாக பக்கத்து ஸ்கூலில் உள்ள இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நான் கேட்கும்போது குழந்தைங்களை எப்பயுமே நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க. நம்மளை இமிட்டேட் பண்ணுறது தான் குழந்தைங்க. நம்ம நல்ல விஷயங்களை பண்ணோம்னா குழந்தைங்க நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க, நம்ம கெட்ட விஷயங்களை பண்ணோம்னா குழந்தைங்க கெட்ட விஷயங்களை பண்ணுவாங்க. சரிங்களா மகேஷ்? இதுதான் உண்மை. அதனால தான் நான் சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் ஒரு மாடலாக இருக்கணும் என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் கரெக்டுன்னு இருக்கு. பெற்றோர்களுக்கு நான் தெரிவிக்கிற விஷயம் அப்படின்னா என்னன்னா, மெயின் ஒன் அண்ட் ஒன்லி ரோல் மாடல் நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு. ஸோ ரோல் மாடலாக இருங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஃப்யூச்சரில் அவங்க எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களை ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேம். ஏன்னா மேம்க்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஒரு குழந்தைங்களும் இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு மேம்கிட்ட அழைச்சிட்டு வரோம், படிக்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க எதிர்பார்க்குறது டிசிப்ளின், படிப்பு தான் அப்புறம். ஃபஸ்ட்டு டிசிப்ளின், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி வார்த்தைகள் பேசுகிறாங்க, ட்ரெஸ் சென்சிங் எப்படி பண்ணுறாங்க, இது அப்படின்னா ஏன்னா ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ் இருக்கலாம், அதே வந்து துவைச்சி அதை எப்படி நீட்டாக பயன்படுத்திக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து டெய்லி புது ட்ரெஸ் அப்படியெல்லாம் சொல்ல வரல. நம்ம 2 ட்ரெஸ் தான் மாற்றுக்கு இருக்குன்னா அதை வந்து நீட்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுப்பாங்க. பசங்களுக்கு வந்து மெயினாக டிசிப்ளின், அதுக்கப்புறம் தான் படிப்பு. கண்டிப்பாக மேம்கிட்ட வந்து பசங்க நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வேற லெவலில் இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஒரு சோர்ந்து ஆமாம் போமா அப்படிங்கிறத விட என்னால் முடியுமா மேம் இன்னைக்கு வர சொன்னாங்கன்னா அந்த ஆர்வமாக துள்ளி பிடிச்சிட்டு வராங்க. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம மன்னார்குடி சுற்று வட்டாரத்தில் உள்ள பேரண்டாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட திறமைகள் நிறையா இருக்கும். ட்ராயிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், என்னென்னு சொல்லுங்கள். ட்ராயிங் கிளாஸ், ஸ்போக்கன் கிளாஸ், ஹேண்ட் ரைட்டிங் ப்ளஸ் மாரல் வேல்யூஸ் கிளாஸஸ். பட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் மைண்ட்லேருந்து, சிங்கிங்லேருந்து, டான்ஸ்லேருந்து என்னென்னலாம் உங்கள் குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ எல்லாத்துக்குமே பயிற்சி வகுப்புகள் ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பமாகுது. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் விரும்பினால் நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வகுப்புகளில் வந்து சேர்க்கையை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த இடத்துல நான் வலியுறுத்துறேன். நன்றி மகேஷ். நன்றிங்க மேம். மேம் வந்து என்னென்ன நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட் எப்படியெல்லாம் வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. மேமோட நம்பரை வந்து கீழே வந்து கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக மேம்கிட்ட வந்து உங்களோட குழந்தைகளோட திறமைகளை வெளிப்படுத்தணும், இதை நான் என் குழந்தைங்களுக்கு இந்த திறமை இருக்குது, அதை வெளிப்படுத்த முடியாமல் நிறைய பேரண்ட் இருப்பீங்க. அந்த குழந்தைகளோட திறமை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இப்போ மேமை பார்த்து பேசியிருக்கிறோம். அவங்களோட நம்பரை, கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் மேம்கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்கள் குழந்தைங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டுட்டு போங்க. எல்லாருக்கும் மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட பதிவை சொல்கிறதுக்கு. ஓகே, பாய். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.